வணக்கம் மக்களே, நான் உங்கள் அதிகரன் மிஸ்டர் கிடன் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்தியா, சைனா இப்போ ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா டாப் சைனா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இந்தியா ஒரு சூப்பர் பவராக இருக்கு. வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிபியில் ஃபோர்த் இருக்கும். ஆல்மோஸ்ட் நமக்கு மேலே ஜெர்மனி, அப்புறம் சைனா, யூஎஸ்ஏ. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ஜெர்மனி பீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டாப் த்ரீல இந்தியா வந்திருக்கு. ஸோ இது ஆக்சுவலி பெரிய விஷயம். பட் ஃபியூச்சர்ல நம்ம எப்படி நிச்சயமா நமக்கும் சைனாவுக்கும் பெரிய ரைவல்ரியா இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சைனா நம்மளோட ஒரு 10-20 வருஷம் முன்னாடி இருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஃபியூச்சர்ல யார் இருக்காங்கிறத தவிர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெசென்ட்ல இருக்க சினாரியோல யாருக்கு ஹெட்ஜ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டீங்கன்னா மிலிட்ரி பவர். ஆப்வியஸா நம்ம கிட்ட லேண்ட் ஃபோர்ஸ் ட்ரூப்ஸ் நம்ம கிட்ட ஜாஸ்தி. பட் அவங்க கிட்ட அந்த ஃபோர்ஸஸ் ஃப்ளீட்ஸ் சைனா கிட்ட கொஞ்சம் எட்ஜ் இருக்கு. பட் அதுல நம்ம ப்ராக்டிகாலிட்டியோட பார்ப்போம். அதாவது கரண்ட் வார்ஃபேர்ல டிப்ளாய்மெண்ட்ல அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ், வார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதும், அதே மாதிரி இதில் டிப்ளாய் பண்ணதில் ஹை சக்ஸஸ் ரேட்டு, அவங்கவுங்க மிஷினரிஸ் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட்டு குவாலிட்டியாக இருந்திருக்குன்னு பார்த்தா இந்தியாவுக்கு ஆப்வியஸாக பெரிய பெரிய எட்ஜ் இருக்கு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரை நம்ம சொல்லணும். இப்போ ரீசெண்டாக நடந்ததில் சைனா யூஸ் பண்ண, அதாவது சைனா கிட்டேருந்து வாங்கின அவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இருக்கட்டும், இல்லைனா மிசைல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ரேடாஸு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் முக்கியமாக ட்ரோன்ஸ், அதெல்லாம் அவங்களுக்கு சொதப்பல் எந்த அளவுக்கு பண்ணிச்சுன்னு பாகிஸ்தானுங்கிறத பார்த்தோம் நம்ம. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சைனா கிட்டேருந்து வாங்கின எல்லாத்தையும் அவங்க ஜஸ்ட் பச்சை பெயிண்ட் அடித்து ஒரு ஸ்டார் ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் அது ஏதோ இண்டிஜினியஸாக ரொம்ப ஹைலி எஃபிஷியன்ட்லாம் சொன்னாங்க. பட் முக்கியமான எந்த ஒரு வேலையும் ஆல்மோஸ்ட் 70-80% ரொம்ப கிட்டத்தட்ட 90% அவங்களோட எந்த ஒரு மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டும் நல்ல குவாலிட்டியில் இல்லாமல் இருந்திருக்குங்க. அதனாலேயே இந்த சைனா இந்தியா இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடந்த இந்த ஆப்ரேஷன் கண்டம் பண்ணதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா அவங்களோட குவாலிட்டி இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுங்க. மேட் இன் சைனாங்கிறது எந்த அளவுக்கு லோ குவாலிட்டி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சைனா ப்ராடக்ட் அது இப்போ அவங்களோட மிலிட்ரிக்கும் பொருந்துருச்சு. ஸோ இதனால அவங்களுக்கு பெரிய வீழ்ச்சி. பட் நம்மளோட பிராமோஸாக இருக்கட்டும், இல்லை ஆகாஷாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், நம்மளோட இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்லாம் ஹைலி எஃபிஷியன்ஸாக இருக்குது, ஹைலி அக்யூரஸியாகவும் இருந்திருக்கிறத பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லா வேலை செஞ்சுருக்கு. நம்ம லோ ப்ரொடக்ஷன் வால்யூமாக இருந்தாலும், லோ ஆர்என்டியாக இருந்தாலும், பட் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி அண்ட் ப்ரிசைஸாக இருந்திருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியங்க. வார்ஸ் டைமில் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இது மேலெலாம் நம்ம 100% நம்மளோட பிலீஃபை கொடுப்போம். வார் டயத்தில் அதெல்லாம் மற்ற விஷயத்த யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரி சினாரியோல, அந்த மாதிரி இன்டென்ஸான சினாரியோல நம்ம இந்த மாதிரி இன்வென்ஷன் நம்பி தான் ஆகணும். ஸோ இதில் இந்தியாவுக்கு பெரிய ஹெட்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வார் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க 62-67க்கு அப்புறம் அவங்க வாரே பார்த்ததில்ல. நம்ம கண்டினியூஸாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வேற லெவல். நிறைய இன்சர்ஜென்சி பண்ணியிருக்கோம், நிறைய ஆப்ரேஷன், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, ஆப்ரேஷன் சிந்தூர்ல இருந்து. ஸோ நமக்கு மோஸ்ட் ஆக்டிவ் மிலிட்டரி பர்சனல் இருக்காங்க. அதாவது ஆக்டிவ்ங்கிறது டிப்ளாய் பண்ணது இல்லைங்க. அவங்க கண்டினியூஸாக த்ரெட்ஸையும் வார்ஸையும் அவங்க எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு இதில் நான் எட்ஜ் கொடுப்பாங்க. என்னதான் அவங்க அதிகமான நம்பரை வச்சு சொல்லியிருந்தாலும் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்பர்ஸை வச்சு மட்டும் வாரை எப்போவுமே வின் பண்ண முடியாது. அதை நம்ம இஸ்ரேலில் இருந்து நிறையா கண்ட்ரிஸோட இதில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்பர்ஸ் மட்டும் வாரை வின் பண்ணாது கண்டிப்பாக. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எக்கானமி, இதில் நம்ம சைனாவுக்கு கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க உலகத்தோட ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம். எல்லாத்தோட மெயின் கம்பெனிஸை அந்த அவங்களோட முக்கியமான அந்த இனிஷியேட்டிவ் பண்ணி அந்த எக்கனாமி டைம், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மாவோ பீரியடில் 80s 90ஸ்ல அவங்க பண்ண அந்த அல்டிமேட் கேபிடலைசேஷன் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு அசுர வளர்ச்சி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அவங்களோட லோ அந்த அந்த இன்வெஸ்டரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எல்லாரையும் கூப்பிட்டு, ஸோ இப்போது ஒரு பெரிய ஹப்பாக இருக்குது சைனா. முக்கியமாக ரெயில் ரோட் கனெக்டிவிட்டி, ஹை ஸ்பீட் ரெயில் ரோடு எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டியில் இருக்க ஒரே கண்ட்ரி ஜப்பானுக்கு ஈக்குவலாக சைனா இருக்குங்க. அதுவும் அவ்வளோ பெரிய லேண்ட் மாஸ், அவ்வளோ பெரிய பாப்புலேஷனில் ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. அதிகமான ஏர்போர்ட்ஸு, பிக்கஸ்ட் டேம்ஸ். அதே மாதிரி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதாவது நிறைய விஷயத்தில் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. அமெரிக்கா கடந்த நூற்றாண்டில் பயன்படுத்தின கான்கிரீட்டோட சைனா வெறும் 3 ஆண்டுகளை பயன்படுத்தியிருக்கு. ஸோ அந்தளவுக்கு அவங்க அந்த வளர்ச்சியை நோக்கி போனாங்க. ஸோ எக்கனாமி வைஸ் சைனாக்கு எட்ஜ் இருக்கும். அதே மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆர்என்டி இனோவேஷனில் பார்த்தீங்கன்னா அதை அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறது சைனாங்க ஆர்என்டியில். ஸோ அவங்க அதில் அவங்களுக்கு அதிகமான எட்ஜ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். லைக் 5G டெக்னாலஜியாக இருக்கணும்,
சோலார் பேனல், அப்புறம் பேட்டரி. இது ரொம்ப முக்கியமான இந்த லித்தியம் அயான் பேட்டரி. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள வந்து கிட்டத்தட்ட மொனாப்பொலி பண்ண போறாங்க. ஏன்னா, அவங்களோட அந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல முக்கியமான இந்த கொபால்ட் மைனிங், லித்தியம் அயான் இந்த பேட்டரிஸ்க்குலாம் தேவையான மெயின் ரா மினரல்ஸ் மெட்டீரியல்ஸோட சப்ளை செயினை வந்து ஒட்டு மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க சைனா. அது மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே பேட்டரி வந்து அதிகமான லெவலில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணது சைனா தான். ஸோ அந்த சோலார் செல்லு அதுக்கப்புறம் இவிஸில் வந்து பயங்கரமான டாமினேட் அவங்க பண்ணியிருக்காங்க. ஹை குவாலிட்டியாக இருக்கோ இல்லை அவங்க கம்பெனிஸ் இப்போ பிஒய்டிலாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாவை பீட் பண்ண ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சில கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது சைனா கிட்ட இருந்து. அந்த ரேப்பிட் இவியை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த எக்கனாமி வைஸில் பார்த்தீங்கன்னா சைனாக்கு வந்து நிச்சயமான ஒரு எட்ஜ் இருக்குது. பட் நம்மளும் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கோங்க ரொம்ப அவங்களோட நல்ல ஒரு பேஸில் நம்ம ஸ்டெடி க்ரோத் அதுதான் மேட்ரு. அதாவது ஒரு 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 டைம் வந்து ஒரு அபூர்வ வளர்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு வீழ்ச்சி அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்டெடியாக பிரிக் பை பிரிக் வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம வளர்ந்து கூட்டு வரோம். ஸோ பட் சைனாக்கு வந்து ஸ்டில் ஹெட்ஜ் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ், மேன் ஃபோர்ஸ், அதாவது பாப்புலேஷன் வைஸ் ஆல்மோஸ்ட் அவங்களது வந்து ஏஜிங் பாப்புலேஷன் தான். கிட்டத்தட்ட முக்கியமாக அந்த ஒன் சைல்டு பாலிசினால அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏஜிங் ரிவர்ஸ் ஆகும் ஜப்பானுக்கு ஆன மாதிரியே. பட் இந்தியாவுக்கு வந்து பயங்கரமான இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 145 crores நோக்கி போயிட்டோம். ஸோ பயங்கரமான ஆல்மோஸ்ட் 60% மேலே வந்து யூத்ஸாக இருக்காங்க, விச் இஸ் 20 to 40 அந்த ஏஜ் கேப் 18 to 40. ஸோ நம்ம வந்து ரொம்ப நெக்ஸ்ட் உள்ள அடுத்த சைனாவா ஆறதுக்கு இந்தியா வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மக்கிட்டேயும் அந்த ரிசோர்ஸஸ்லாம் இருக்கு. ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கு நான் எஞ்சு கொடுப்பேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் டிப்ளமேட்டிக். இதில் 2 சினாரியோ, அதாவது 2 பார்ட்டாக வச்சுக்கலாம். டிப்ளமேட்டிக் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் உள்ள எந்த அளவுக்கு வந்து ஒரு டைப் இருக்கு, எந்த அளவுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது 2 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா இந்தியாவுக்கு வந்து இதில் பெரிய ஹெட்ஜ் இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து நம்மளை வந்து இப்போ கொஞ்சம் நிறைய இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பையமாக இருக்கட்டும், அதே மாதிரி ரஷ்யா பிரசிடென்ட்டோட புட்டினோட இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற நாடுகளில் வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ்க்குலாம் வந்து இந்தியா வந்து மெயினாக சொல்கிறாங்க. இலான் மஸ்கே நிறைய இடத்துல வந்து மோடியை வந்து ஈஸ் மை ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரம்ப் அதுக்கு நிறைய பிஎம்ஸ் மற்ற கண்ட்ரிஸ் லீடர்ஸ்லாம் வந்து இப்போ இந்தியாவை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு தெரியும் ஜெய்சங்கர் நம்மளோட ஃபாரின் செக்ரட்டரி மினிஸ்டர், அதே மாதிரி நம்மளோட பாலிசிஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதனாலே நமக்கு வந்து நல்ல நல்ல ஒரு இமேஜ் இருக்குங்க மற்ற கண்ட்ரிஸ், ஐ மீன் அமௌங் அதர் கண்ட்ரீஸில். ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கு வந்து பெரிய ஹெட்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். ஜியோ பாலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ்க்கு நம்ம மூலமாக என்ன நடக்கும், அதே மாதிரி இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டபிள் அலையா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைனாக்கு அகெயின்ஸ்டாக வந்து இந்தியா தான் இருக்காங்க பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான். ஸோ இது மூணுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆப்வியஸ்லி யூஎஸ் வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஒரே மாதிரி லெவல் கிடையாது நிச்சயமா. என்னதான் பாகிஸ்தான் வந்து யூஎஸோட மெயின் இதுவாக இருந்தாலும் இந்தியா தான் வந்து இந்தியாவை அவ்வளோ சீக்கிரமாக எந்த கண்ட்ரியாலும் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட லொக்கேஷன், ஜியாகிரபி லொக்கேஷனாக இருக்கட்டும், என்னதான் அவங்க சவுத் சைனா சீயா சொன்னாலும் இந்தியன் ஓஷன் வழியாக தான் மேஜர் ட்ரேட் ரூட் நடக்குது. என்டையர் இந்தியன் ஓஷனில் வந்து நம்ம வந்து அல்டிமேட் டாமினன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதனால வந்து ஃபியூச்சரில் ஆப்வியஸாக இந்தியாவுக்கு தான் ஹெட்ஜ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, அதாவது ரிசோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது சில இடத்துல வந்து காஷ்மீரில் வந்து லித்தியமான ரிசோர்ஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்தமானில் ஆயில் ரிசோர்ஸ், இதை பற்றி ஒரு பெரிய வீடியோ போடணும். ஆயில் ரிசர்வ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கயானாவோட அதிகமான ஆயில் நம்மக்கிட்ட இருக்க வாய்ப்பு. கயானானா உலகத்திலே 11வது அதிகமான ஆயில் ரிசர்வ் உள்ள கண்ட்ரி. அதை விட அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போ ஓஎன்ஜிசி ரிப்போர்ட்ஸ், அதே மாதிரி நிறையா ஆயில் மினிஸ்டர் ஹர்ஷிப் சிங் பூரி நினைக்கிறேன், அவரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில். ஸோ இதில் நம்ம வந்து செல்ஃப் ரிலையன்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வந்தாங்கன்னா நம்மளோட சூப்பர் பவர், நம்மளோட 2050 2060 எய்ம் பண்ணுறது நமக்கு இன்னும் ஷார்ட் ஸ்பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட சீக்கிரமாக நம்ம வந்து ஹைலி டெவலப்டு நேஷனாக பாரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதாங்க நம்ம இந்தியா சைனாவோட கம்பேரிசன். நான் கரண்ட் சினாரியோவில் சொன்னேன். ஏன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ்ங்கிறது எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும் உலக அரசியல். ஸோ இது ஃபியூச்சரில் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம நம்ம ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியுமே தவிர சரியான ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது. பட் உங்களோட விருப்பம் என்னவா இருக்குது, சைனா எப்படி இருக்குது, இந்தியா எப்படி இருக்குது, நம்ம எந்த பெட்டராக இருக்கிறோம், அதே மாதிரி சைனா எதில் இருக்குது, அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸை ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
அது வரைக்கும் உங்கள அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்களுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ், அப்புறம் ஃபினான்ஸ், அப்புறம் பிசினஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா மிஸ்டர் கிடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.